அப்பா, இப்பதான் நிறைவா இருக்கு. அம்மா குடிச்சிட்டீங்களா இல்லையா? நீ கொடுத்த பால ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்ட. கிளாஸே காலியா இருக்கு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் உன்னை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விடட்டுமா பார்வதி? வா. ஐயோ அம்மா வேண்டாம்மா. பட்டம்மாக்காவை கூப்பிட்டா அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போக போறாங்க. நீங்க முதல்ல தூங்குங்கம்மா. உங்களை தூங்க வச்சுட்டு நான் அப்புறமா போறேன். பார்வதி, எப்போ உனக்கு கண் பார்வை திரும்ப வருதோ அன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவேன். அது வரைக்கும் என்னோட இந்த 2 கண்களும் மூடுமே தவிர மனசு நிம்மதியா தூங்காது. சரி வா, நான் உன்னை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன். நான் உங்களை தூங்க வச்சுட்டு மெதுவா போய்க்கிறேன். பார்வதி, சொன்னா கேளு. நீ எப்படி இங்க இருந்து தனியா போவ? இல்லம்மா, நீங்க முதல்ல தூங்குங்க. நான் அப்புறமா பட்டம்மாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியா பார்வதி? நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? படுங்க. பார்வதி, இதெல்லாம் வேண்டாம் பார்வதி. எனக்காக தானே நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு கால் வலிக்கும். கண்ணை மூடு. அம்மா என்னாச்சு? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்ல, ஒண்ணு இல்ல பார்வதி. அம்மா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பார்வதி. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. என்ன ட்ரீட்மெண்ட்? அது இருக்கட்டும், நீ ஏன் நிக்கிற? வா, வந்து உட்காரு. வா. வேணாம் மாமா. அம்மாவோட குரலை கேக்குற வரைக்கும் எனக்கு கைய ஓடாது, கால ஓடாது. ஐயோ ஆண்டவா, அக்கா ஐசியூ வார்டுல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. இவள நிக்க வச்சு கைய பிடிச்சு உபசரணை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களதான் தள்ளி போங்க, போங்க அப்படி. அக்கா ஆண்டி, கொஞ்சம் நகருங்க. ஐயோ, என்ன நிம்மதியா பார்த்து அழ கூட விட மாட்டாங்களே. எங்க அக்காக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. கடவுளே, அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த நிலைமையில என்னால அவங்கள பார்க்க கூட முடியலையே. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த நிலைமை? இப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. இவளே கத்திய வாங்கி ஆபரேஷன் பண்ணிடுவா போல இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேண்டி. அழுது டாக்டர் மனச மாத்தி எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவீங்க போல இருக்கு. நானே அகிலா போயிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை எப்ப சொல்லுவாங்கன்னு காத்திருக்கேன். அழுதுகிட்டு இல்ல, என்னால இங்க நிக்க முடியல அக்கா.
சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்றது, சுக்கிர திசை என் பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நந்தினி. நான் போட்ட பிளான் எல்லாம் பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சே. உங்க குரல்ல தெரியற சந்தோஷத்தை பார்த்தா அந்த அகிலா வீட்ல கதறல் சத்தம் கேட்கும் போலயே. கேட்காம நான் போட்ட பிளான் படி கண் பார்வை இல்லாத பார்வதி கையால அகிலாவுக்கு விஷம் கலந்த பாலை குடுக்க வச்சிட்டனே. பாவம், அகிலாவை பாக்குறதுக்கே ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. மத்தவங்க வாயில நுரத்தல்ல வைக்கிறவளுக்கு இப்ப அவ வாயிலேயே நுரத்தள்ளி போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. எஸ், சூப்பர் ஆண்டி. ஆண்டி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இரு, மொத்த நன்றியும் இப்பவே சொல்லிடாத. முதல்ல பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து சக்சஸ் பார்ட்டி கொண்டாடலாம். ஓகே ஆண்டி. அம்மா முண்டக்கண்ணி தாயி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே களத்துல இறங்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். இதுல அகில ஒரேடியா போய் சேரணும். நான் அந்த இடத்துக்கு வரணும். பார்த்து பண்ணு. டாக்டர் டாக்டர், அம்மாக்கு எப்படி இருக்கு? உள்ள பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சீஃப் டாக்டர் வந்து சொல்லுவாரு. ஓகே, கொடுங்க டாக்டர். ஓகே ப்ரோ, நீ போய் வாங்கிட்டு வா. பாத்துங்க. டாக்டர், டாக்டர், அக்கா எப்படி இருக்காங்க? டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க குடிச்ச பால்ல ரொம்ப மோசமான விஷத்தை கலந்திருக்காங்க. விஷமா? ஐயோ, ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அம்மா குடிச்ச பால்ல விஷமா? ஆமா மேடம். கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, விஷம் ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க டைம் ஆயிடுச்சு. டாக்டர், டாக்டர், எங்க அக்காக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அவங்க நல்லா இருக்காங்களா? விஷம் குடிச்சு ரொம்ப நேரம் ஆனதுனால விஷம் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு. ஐயோ, ஐயோ. இருந்தாலும் நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இப்ப அவங்க அபாய கடத்தை தாண்டி கண்ணு முழிச்சிட்டாங்க. கண்ணு முழிச்சிட்டாளா? உட்காரு பார்வதி. வா. இல்ல பரவாயில்லம்மா. உட்காரு உட்காரு பார்வதி, உட்காரு. அம்மா, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இப்ப எனக்கு வேண்டாம் பட்டமா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்கம்மா. பார்வதி, நான் தான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேனே, அப்புறம் ஏன் நடந்ததையே நினைச்சிட்டே இருக்க? உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லையேம்மா. எல்லாம் சரியா போச்சுன்னு மறந்து போறதுக்கு. உன் கையால பாலை கொடுத்த விஷயத்த நினைச்சு நீ இப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல பார்வதி. ஒருவேளை தெரிஞ்சே உன் கையால நீ விஷத்தை கொடுத்தா கூட நான் சந்தோஷமா குடிப்பேன். ஐயோ அம்மா,
முறைச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆதி, என்ன அக்காவை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப என்ன? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார்வதி அம்மா கொடுத்த பால்ல விஷம் கலந்தது நீங்க தானே? ஐயோ, பார்த்த மாதிரி கரெக்டா கேக்குறான். என்ன சித்தி முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. பால்ல விஷத்தை கலந்தது நீங்க தானே? நல்லா கேக்குறடா, நல்ல கேள்வி கேக்குற. இல்ல அண்ணனும் தம்பியும் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எந்த கிட்டது நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருப்பேனா? யோசிக்காம நேரா என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க. ஏன் ஆதி, அக்காவுக்கு பாலை நானா கொண்டு போய் கொடுத்தேன்? உன் பொண்ணாட்டி தானே கொண்டு போய் கொடுத்தா? அப்ப உன் அன்னிக்கிட்ட போய் விசாரணை கமிஷன் வைக்க வேண்டியதானே? என்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேக்குற? நீ உன் பொண்ணாட்டி கேட்க வேண்டியதானே? சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காதீங்க. பார்வதியை பத்தி முதல்ல தப்பா பேசுறது நிறுத்துங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், அம்மா கொடுத்த பால்ல விஷத்தை கலந்தது நீங்க தான். உங்களை தவிர இப்படி ஒரு கொடுமைய இந்த வீட்டுல யாருமே செய்ய துணிய மாட்டாங்க. எதுக்காக பண்ணீங்க? யாருக்காக பண்ணீங்க? சொல்லுங்க சித்தி. பதில் சொல்லுங்கன்றல்ல. உங்களை தானே கேக்குற, சொல்லுங்க. டேய், என்னடா நீங்க மாத்தி மாத்தி என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சரி, நான் தான் பால்ல விஷத்தை கலந்தேன்னு இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்கல்ல, நான் விஷம் கலந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கே, ஆதாரம் இருக்கே. நீங்க தான் பால்ல விஷத்தை கலந்தீங்கன்னு ஃபுல் எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. எவிடன்ஸ் இருக்கா? அருண், நம்ம வீட்ல டாக்குமெண்ட்ஸ் காணாம போனதுக்கு அப்புறம் வீடு முழுக்க சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதனால நம்ம அதுல நேத்து என்ன நடந்ததுன்னு ஈஸியா பாத்துடலாம். அதை வச்சு பால்ல விஷத்தை கலந்தது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அருண், சொல்லு. போய் லேப்டாப்பும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஹார்ட் டிஸ்க்கும் கொண்டு வா. இவ ஒருத்தி இன்னும் ஏன் எழவில்லைன்னு கேப்பா. ஹலோ, என்ன ஆண்டி, போனவனே குட் நியூஸ் சொல்ல நீங்களே கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். போன் பண்ணவே இல்ல. அதுக்காக தான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். போன விஷயம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இங்க ஏதாவது நியூஸ் குட்டா நடந்திருந்தா நானே தான் உனக்கு கால் பண்ணி சொல்லிருப்பேன்ல. வழக்கம் போல பிளான் சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க ஆண்டி? என்ன நடந்தது? அகிலா உயிர் பொழைச்சிட்டா. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உனக்கு பால்ல விஷத்தை கலந்தது பாரு தானே அவகிட்ட சொல்லி அவளை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்ச நந்தினி. ஆனா அவ கடைசியா ஏன் கழுத்துல கைய வச்சுட்டா. ஆண்டி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் பதறாத. பழக்கம் போல வார்னிங் பண்ணி விட்டுட்டா. சரி சரி, கவலைப்படாத. உன் கழுத்துல கைய வச்சு அந்த அகிலாவை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ நீலாம்பரி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இத பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. ஆனா இந்த அகிலாவும் பார்வதியும் இவ்ளோ நம்பிக்கையா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போடு இருக்கிறத பாக்கும்போதுதான் என் கழுத்தை நெரிச்சே போட்டுக்கலாம்னு தோணுது. மனஜா, உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? அது எப்படி? இந்த வீட்டுலதான் 2 சிபிஐ ஆபீசர்ஸ் இருக்காங்களே, ஆதியும் அருணும். கரெக்டா மோப்பம் பிடிச்சி நேரா என் ரூமுக்கு வந்து நான் தான் பால்ல விஷத்தை கலந்துன்னு என்னென்னமோ சொல்லி நிரூபிக்க பார்த்தானுங்க. ஆண்டி, அப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? என்ன கண்டுபிடிக்க அவனுங்க பாட்டம் வந்தாலும் நடக்காது. கடைசி வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் அது இதுன்னு என் மேல பழிய போடதான் பார்த்தானுங்க. அதெல்லாம் தான் நீ சாமர்த்தியமா டெலீட் பண்ணிருப்பியே. ஆமா நிலம்பரி, அதேதான். அதை விடு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் போட்ட பிளான் தான் சொதப்பிடுச்சு. ஆனா
நீங்களாவது சரியா பிளான் போட்டு அகிலா பார்வதி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை உடனே தூக்குங்க. சரிங்க ஆண்டி, கண்டிப்பா அவங்கள தூக்கிடலாம். நந்தினி, வனஜா போட்ட பிளான்ல இருந்து அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த நீலாம்பரி போட்ட பிளான்ல இருந்து அந்த பார்வதி தப்பிக்கவே கூடாது. ஜமீன் கூட்டமைப்பு தலைவி பதவிய அந்த பார்வதி கிட்ட இருந்து நம்ம பறிச்சே ஆகணும். அகிலா கிட்ட போட்ட சவால்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமாத்த, இப்போதைக்கு நம்ம அதுக்கான வேலைய பாப்போம். அதுக்கப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி கதையும் முடிப்போம். நீ வேலாயுதத்துக்கு கால் பண்ணி நம்ம பிளான சொல்ல. அம்மா இங்கதான் இருக்காங்க, வா. அத்த இங்க பாருங்க அத்த. போட்டா அதான் பாத்துட்டு இருக்கேன்ல, பாருங்கண்ணா. அம்மா, பால் இந்தாங்கம்மா. பால் சாப்பிடுங்க. குடிச்சிட்டீங்களாம்மா? ஓ, குடிச்சிட்டேன் பார்வதி. சரி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன எதுக்குமா பால் கொண்டு வர சொன்னீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி. உன் மனசுல இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி உன்னை விட்டு போகணும்னு தான் பட்டம்மா கிட்ட சொல்லி பாலை உன் கையில கொடுத்து அனுப்ப சொன்னேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து கவனிச்சுட்டே தான் இருக்கேன் பார்வதி. நடந்ததே நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. அதுக்கப்புறம் எந்த சாப்பாடு எந்த தண்ணி நீ எடுத்துட்டு வந்தாலும் உன் மனசுல அது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தயக்கத்தை போக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் பார்வதி கிட்ட பாலை கொடுத்து அனுப்ப சொன்னேன். உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருக்கும் அந்த உணர்வு வந்துடக்கூடாது. ஆமா ஆமா, வந்துடக்கூடாது. உன்னை கொல்லணும்னு வேற யார் நினைக்க போறாங்க, என்ன தவிர. அதான் பார்வதி, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் பேசுவாங்க. அதான் இந்த விஷயத்துல அவங்க வாயை அடைக்கணுங்கிறதுக்காக தான் பாலை உன் கையால வாங்கி சாப்பிட்டேன். அடேங்கப்பா, என்ன பாசம். அப்புறம் பார்வதி, உன் கையால நீ என்ன கொடுத்தாலும் சரி, அது எனக்கு தேவாமிர்தம். சும்மா ஏன் நடந்ததே நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்க? சரிங்கம்மா. பார்வதி, மாமா,
என்ன பார்வதி இப்படி லைட் போடாம இருட்டுல உட்காந்துருக்க? ரூம் இருட்டா இருந்துச்சா? லைட் போட்டாலும் போடலனாலும் எனக்கு இந்த உலகமே இருட்ட தானே மாமா இருக்கும். சாரி பார்வதி. என்ன மாமா, எனக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் பார்வதி. இந்த இருட்டு இன்னியோட முடிய போகுது. ஆபரேஷனுக்கு அப்புறம் பார்வதிக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடும். அப்ப நீ இந்த உலகத்தை பார்க்கலாம். இந்த வீடுதான் மாமா என்னோட கோவில். நீங்களும் அம்மாவும் தான் எனக்கு தெய்வம். எனக்கு உங்களை பார்த்தாலே போதும். பார்வதி சரி பார்வதி, நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். இப்ப நான் உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிடு. சரியா? சரி மாமா. சரி, ஹலோ டாக்டர், நான் ஆதி பேசுறேன். ஓ, ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டீங்களா? நீங்க அங்கே இருங்க, நானும் அருணும் ஏர்போர்ட்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். ஹாஃப் ஹேண்ட் வயலட் கலர் ஷர்ட், பிளாக் பேண்ட் போட்டிருக்கீங்களா? ஹாஃப் பேண்ட் வயலட் கலர் ஷர்ட். ஜீரோல பேக் சைடு வெயிட் பண்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்கேயும் போகாம அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நாங்க வந்துடுறோம். 00. ஓகே. அம்மா, நீங்க முன்னாடி போங்க, நாங்க ஏர்போர்ட் போயிட்டு டாக்டர் கூட்டு வந்துடுறோம். ஓகே ஆதி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? ஓகே, வா ஐஸ்வர்யா, Okay, போலாம். வா பாரு. போயிட்டு வாய்ஸ். பாரு. அருண் ப்ரோ, சித்தி இப்போ நைஸா நழுவாங்க பாரு. ஆமா ப்ரோ. நம்ம வேலையை பார்ப்போம். உட்காரு சரிம்மா. பார்வதி. பாத்துக்கோ ஐஸ்வர்யா. ஓகே ஆண்டி. போமா போ. நீ போய் விசாரிச்சு என்ன நடக்க போகுது? கண்ணு கொடுக்க வர கண்ணனை தான் தூக்க சொல்லியாச்சே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனி உன் மருமக காலம் பூரா ராஜ பார்வைதான். தயாரா இரு. மேடம், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேம். டாக்டர் வந்த உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, வெயிட் பண்ணுங்க மேம். டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாரு. பிக்கப் பண்றதுக்கு என் பசங்க போயிருக்காங்க. சரி, இப்போ டியூட்டி டாக்டர் எங்க? அவர் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு மேம். இப்போ வந்துருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். ஆண்டி, என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆபரேஷனை நினைச்சு பயப்படாத பார்வதி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு கண் பார்வை கண்டிப்பா திரும்ப வந்துரும். நம்பிக்கையா இரு, தைரியமா இரு. நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? நான் தைரியமா தான் இருக்கேன். பார்வதி,
உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. இந்த நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வரும். வெயிட் பண்ணுங்க. ஆளாளுக்கு ஃபீல் பண்றாங்க. நம்ம பங்குக்கு நாம ஏதாவது பண்ணி வைப்போம். பார்வதி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மனுஷங்களால எதுவும் செய்ய முடியலனாலும் நீ நம்புற அந்த கடவுள் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டார். நல்லபடியா உன் பார்வை திரும்பி வந்துடும். ரொம்ப நன்றி வனஜாம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும். அங்க டாக்டரை கடத்தினாங்களா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. இங்க அகிலா வேற இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கா. ஒருவேளை பிளான் எதுவும் லீக் ஆயிருக்குமோ? இவனுங்களையும் இன்னும் காணோம். நந்தினி கிட்ட இருந்து போன் எதுவும் வரல. என்ன நடந்திருக்கும்? ஓ அப்படியா? நான் பாத்துக்கிறேன். இவகிட்டயே போட்டு வாங்கி பாப்போம். அக்கா, ஆதி இன்னும் வரவே இல்லையே. அவன்கிட்டயா போன்ல பேசிட்டு இருந்தீங்க? இல்ல. ஏன் கேக்குற வனஜா? இல்ல டாக்டரை பிக்கப் பண்றேன்னு போன ஆதியும் அருணும் டாக்டரை பிக்கப் பண்ணிட்டாங்களா? ஏர்போர்ட் போயிட்டாங்களா? இப்படி எதுவுமே தெரியலையே. பாவம், பார்வதி வேற இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டே இருக்கா. டாக்டர் வந்து அவளுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அவளுக்கு பார்வை வந்தா நம்ம எல்லாரையும் பாப்பால்ல, அதுக்காக தான் கேட்டேன். எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத வனஜா. நீ அமைதியா நின்னா மட்டும் போதும். நர்ஸ், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஹலோ டாக்டர். ஹலோ, இப்பதான் வந்தீங்களா மேடம்? நான் அங்க வந்திருந்தேன் உங்களை பாக்குறதுக்கு. ஓ, நான் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் மேடம். ஓகே. ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு மேடம். டாக்டர் கண்ணன் வந்ததும் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோன்ட் வரி. யா டாக்டர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பார்வதி, உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியும். கண்டிப்பா கண் பார்வை கிடைச்சிரும். நீ நம்பிக்கையா இரு. அடேங்கப்பா, ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ் தான். நம்புங்க நம்புங்க. நந்தினி கிட்ட இருந்து போன் பண்றா. ஒருவேளை கடத்திட்டாலோ? இதுங்கதான் அந்த பைத்தியமா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, பக்கத்துல வரட்டும், பாத்துக்கலாம். நாங்க சொல்றத நீ கேட்டு நடந்துக்கிட்டா எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சேஃபா இங்க இருந்து வெளியில போலாம். மொரண்டு புடிச்ச இங்க இருந்து உன்னோட டெட் பாடி மட்டும்தான் வெளியில போகும். கதம் கதம் தான், புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்கு கண்டிப்பா கோஆபரேட் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு ரைட்டிங் பேடு, ஒயிட் பேப்பர் அண்ட் பேனா இது வேணும். என்ன என்னத்த இது? இந்த ஆள் பேடு பேப்பர் பேனா எல்லாம் கேக்குறான். இவன் டாக்டரா இல்ல ரைட்டரா? பேடு பேப்பர் பேனான்னு இதுதானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? என்னத்த இவனை கடத்திருக்கோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுறான். இவனை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கான். ஒருவேளை இவன் லூசா இருப்பானோ? ரொம்ப படிச்சவங்க சில நேரத்துல என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரியாத. சரி,
அவரு கேக்குறத கொடுப்போம். ஏய் மேடம் குட்ரா. சரிங்க மேடம். ம். நான் மேடம். ம், ம், ம். நீ கேட்ட பேப்பர், பென், பேட். ஓகே. ஏய், நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்திரிங்க. அத்தை, இவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கான். இவனை எங்கேயே கட்டி போட்டு வச்சுட்டு நம்ம போலாம். சரி, கிறுக்க வேண்டியதெல்லாம் கிறுக்கி முடி. டேய், இந்த ஆளை மறுபடியும் கட்டி போடுங்கடா. சரிங்க மேடம். என்ன ரெண்டு பேரும் நம்மளையே பாக்குறானுங்க? எந்த ஆபரேஷன் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க என்னால ஒன்னும் பண்ண முடியலையே. அப்படி என்ன பண்றான்னு புரிய மாட்டேங்குது. எனிவேஸ், நாம போட்ட மாதிரியே பிளான் பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. நிச்சயம் அகிலாவுக்கு இது தோல்விதான். ஆமா அத்தை, நாம நினைச்சதை விட ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு நீதான் ஜமீன் கூட்டமைப்போட தலைவி. ரொம்ப சந்தோஷமா இருக்க அத்தை. 25 வருஷத்துக்கு அப்புறம் உங்க கனவு, லட்சியம் எல்லாமே நாளைக்கு நிறைவேற போகுது. ஆமா நந்தினி, இத்தனை வருஷம் நிறைவேறாத என்னோட ஆசை உன் மூலமா நிறைவேற போகுது. நாளைக்கு ஜமீன் கூட்டமைப்போட தலைவர் பொறுப்பு நாகபுரி வம்சத்தோட கைக்கு வரப்போகுது. அதை நினைக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாத்த, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கண்ணன் டாக்டரை வெளியில விட்டா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. இவர் வெளியில போனா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை தான். டாக்டரை வெளியில அனுப்ப கூடாதா? அவரோட கதைய இங்கேயே முடிச்சிடுவோம். டாக்டர் எப்ப போன் பண்றாரு? ப்ரோ, யார் போன்ல? நாம செட் பண்ண டாக்டர் ப்ரோ. சரி, தனியா போய் பேசு. அவர்கிட்ட லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லு. சரியா? சரி ப்ரோ. போ. ஹலோ டாக்டர். அருண் சார், இந்த 2 லூசுங்களும் என்ன குடோன்ல வச்சு கட்டி போட்டிருக்காங்க. யாரோ டாக்டர் கண்ணனா, அவரை கொல்லணும்னு பேசிட்டு இருக்காங்க சார். பாவம் அந்த கண்ணன் டாக்டர். கையில துப்பாக்கி வேற வச்சிருக்காங்க சார்.
அது ஒரிஜினல் துப்பாக்கியா? ஆமா டாக்டர், ஒரிஜினல் துப்பாக்கி தான். ஒரிஜினல் துப்பாக்கியா? பைத்தியத்தோட கையில எல்லாம் ஒரிஜினல் துப்பாக்கி எதுக்கு கொடுத்தீங்க? குட். ரைட்ல பாருமா, லெஃப்ட்ல பாருமா. வெரி குட். இனிமே பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. பார்வதி பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க. நான் இப்போ வந்துடுறேன் ஆதி. அம்மா, ஒருவேளை ரிசப்ஷன்ல உட்கார்ந்துருக்காங்களோ? அம்மா, டாக்டர் சொல்லுங்க மேடம். ஒருத்தருக்கு கண் பார்வை இல்லைன்னா அதோட வலி என்னன்னு நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள நேசிச்சவங்க அவங்க துடிக்கிறத பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கண்தானம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கண்தானம் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எடுத்திருக்கிற இந்த நல்ல முடிவு மத்தவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கும். அம்மா எப்பவுமே மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா தான் இருப்பாங்க டாக்டர். ஏய், யாரா நீ? உன்னதானே கேக்குறான். யார் நீ? நான் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். உங்கள மாதிரி பைத்தியங்களை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். நீங்களும் அடிக்க போறீங்களா? நான் அடிக்கல மாட்டேன், உன்னை சுட போறேன். இந்த கண்ணுல புல்லட்டே இல்லையே, அப்புறம் எப்படி சுடுவீங்க? புல்லட் இல்லையா? புல்லட் இல்ல. இப்ப பாக்குறியா? அம்மா, புல்லட் இருக்கு. சுடவா? ஐயோ, வேணாம் 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 மேடம், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மேடம். ஐயோ மேடம், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எங்களையா ஏமாத்துற? ஃப்ராடு. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. கொல்ல நந்தினி இவனை. ஹாய். அப்பாடா. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்கடா, போங்கடா, போங்க. ஏய், ஏய். வாடா. ஏய், எதுவுமே சொல்ல
சொல்லாம அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்க? போறாங்க. நல்லபடியா இந்த கூட்டம் இதோட முடிஞ்சது. எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். வணக்கம் வாங்க. வணக்கம். நாம போலாமா? சரிங்கம்மா. ஐயையையையையா, என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு பில்டப். ஏ போதும் போதும், நிறுத்துங்க. ஏய், கண்ணு தரங்க. என்ன இவ்வளவு ஊதுனாங்களே, எதுவுமே ஆகலைன்னு பாக்குறீங்களா? இதுல கண்ணாடி தூள்லாம் கலக்கவே இல்ல, சாதாரண கோலமாவுதான். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அழிவை உங்களால என்னைக்குமே பார்க்க முடியாது. இத கூட அங்க கொடுத்துடலாம். இந்தா, நீயே வச்சுக்கோ. டப்பா. எங்க கிட்ட பல்பு வாங்கினதுக்கு ஞாபகமா வச்சுக்கோங்க. இந்த முகத்துல கரிய பூசிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கரியெல்லாம் எப்பவுமே கருப்பு கலர்ல இருக்காது, இந்த கலர்லயும் இருக்கும். சோ நல்லா தொடச்சுக்கோங்க உங்க மூஞ்சிய. வட்டா என்ன பார்வதி, எதுக்காக நீ உன்னை இப்படி தண்டிச்சுக்கிற? எனக்கு பார்வை இல்லாதப்போ இந்த கையால் தானே உங்களுக்கு விஷம் கலந்த பாலை கொடுத்த. அந்த பாவத்தை செஞ்ச என் கைக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கம்மா. அந்த சம்பவம் உன் மனசுல எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்குன்னு எனக்கு புரியுது பார்வதி. ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்லாதப்போ அதுக்காக நீ வருத்தப்பட்டு இவ்ளோ கடுமையா உன்னை நீ தண்டிச்சுக்கணுமா? உன்னை இப்படி எல்லாம் பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு துடிக்குது தெரியுமா? அம்மா, ஓ மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கும் போது நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா பார்வதி? என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சியை சரி பண்ணிக்கதாமா நான் இப்படி பண்ணேன். ஆனா அது உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா, பிளீஸ். இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது பார்வதி. சரிங்கம்மா. சரி, வா. அண்ணா,
மேடம். போலாமா? சரி மேடம். என்ன பார்வதி, உனக்கு டிரைவிங் தெரியாதா? நீலாம்பரியாத்த உன்னை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீ புலிக்குட்டி இல்ல, பூனைக்குட்டி தான். உன் கார் எடுத்து ஓரம் போட்டு அடுத்தவங்க காருக்கெல்லாம் வழிவிட தெரியாத நீ எல்லாம் கூட்டமைப்பு வழி நடத்த போற தலைவியா? ஜமீன் கூட்டமைப்பு தலைவியா இருந்துகிட்டு டிரைவிங் கூட தெரியாம இருக்கியே. நீ எல்லாம் கூட்டமைப்பு தலைவி பதவியில இருக்க. உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு நீலாம்பரியத்தை சொன்னது சரியாதான் இருக்கு. எத்தனை நாளைக்கு அகிலாண்டேஸ்வரி பின்னாடியே இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். வரட்டுமா? பாய். அருண், நான் பண்றேன். உட்ரி, எவ்வளவு நேரம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? மேல சரி, ஓகே. ப்ரோவும் அண்ணியும் பேசிட்டு இருக்கத நீ பாக்கலையே? கார் ஓட்ட கத்து தர போறாராம். இது வேறயா? ரொம்ப முக்கியம். நீ பாக்க கொடுத்து வைக்கல. ஏய், வராங்க. வந்துட்டாங்களா? இங்க பாரு, பேசுறது நமக்குள்ளே இருக்கட்டும். நீ பாட்டு சொல்லி கெடுத்துறாத. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய் அண்ணி. ஹாய் சின்னையா. என்ன பார்வதி? சொல்லுங்க ஐஸ்வர்யம்மா. ஆதி உனக்கு ஏர்லயே கார் ஓட்ட சொல்லி கொடுப்பாரு போல இருக்கு. ஏய், வாய் மூடிட்டு கமெண்ட் இருக்க மாட்டியா? இப்பதானே சொன்னேன். அட பாவி, பேசி 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து சொல்லிட்டியா? ஆனா நீ இருக்கியே, பாத்தியா அவன? ரொம்பதான் ஆட்டம் போடுறாங்க. கார் ஓட்டுறது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட கேட்டு கத்துக்கோ. சரி, நான் கத்துக்கிறேன். இவனுங்க என்ன ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி எப்பவுமே குரூப்பாவே இருக்கானுங்க. சிங்கம் 4 மாட்டை பிரிச்சது மாதிரி முதல்ல இவனுங்களை பிரிக்கணும். ப்ரோ, அம்மா வராங்க. மாமா, அம்மா வந்துட்டாங்க. உட்காருங்க. அத உன் கையிலேயே வச்சுக்கோ பார்வதி. சைன் பண்ணிட்டேமா. இப்போ இன்னையில இருந்து நீ ஒரு போர்ட் மெம்பர் பார்வதி. இவள போர்டு மெம்பர் ஆக்குனதே கொடுமை. இதுல இவளுக்கு மலேசியால படிச்சவள பிஏ ஆக்குறது அதை விட கொடுமை. இப்போ நமக்கு சாரு வேணும் இல்லையா? அவ அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடு. நான் போர்டு மெம்பர் பொறுப்பை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போட போற முதல் கையெழுத்து உங்களோட அப்பாயின்மெண்ட்ல தான். நீங்க எனக்கு எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருப்பீங்க. தேங்க்ஸ் மேடம். பார்வதி, அண்ணி கொடு. பார்வதி தான் இன்னையில இருந்து உன் பாஸ். பார்வதி கிட்ட இருந்து விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. பார்வதி, பாத்துக்கோ. கஜேந்திரன், திருப்தியா? எனக்கு இதுவே போதுமா. உங்களோட இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிமா. ஓகே, வாங்க. இந்தாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். தேங்க்ஸ்கா. சாரி மேடம், தெரியாம அக்கான்னு சொல்லிட்டேன். அது எப்படி நீங்க தெரியாம சொல்லலாம்?
சும்மா சொன்னேன். இனிமே நீங்க தெரியாம கூட மேடம்னு சொல்ல வேணாம், அக்கானே கூப்பிடுங்க, சரியா? சரிங்கக்கா, நான் வரேன். வர மேடம். சார் வரேன் சார். வாங்க சார். வர மேடம். போயிட்டு வாங்க. ஆமா. இதெல்லாம் நினைச்சாலே வயிறு எரியுது. கூட்டமைப்பு வழி நடத்த போற தலைவியா? உன்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு நீலாம்பரி அத்தை சொன்னது சரியாதான் இருக்கு. பரவாயில்லையே, நல்லாதான் பண்ணிருக்கேன். ஆனா இங்க கதையே வேற மாதிரி இல்ல இருக்கு. என்ன நடந்துச்சு ஆண்டி? அகிலாண்டேஸ்வரி கிட்ட பார்வதி ஏதாவது சொன்னாலா? அவ எதுவும் சொல்லல. ஆனா இந்த அகிலா தான் பார்வதிய ஹானரரி போர்டு மெம்பர் ஆக்கிட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? பார்வதி ஹானரரி போர்டு மெம்பர் ஆயிட்டாளா? அட ஆமா நந்தினி, அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பார்வதி போர்டு மெம்பர் ஆகி இப்ப என்னத்தை தான் சாதிக்க போறா? கம்பெனி பிசினஸ் பத்தி அந்த பார்வதிக்கு என்ன தெரியும்? இதேதான் அந்த பார்வதியும் கேட்டா. என்ன ஆண்டி சொல்றீங்க? நந்தினி, என்னாச்சு? லைன்ல இருக்கியா? பார்வதிக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் அவ படிக்காதவங்கிறதுதான். அவளுக்கு கம்பெனி விஷயம் பிசினஸ் பத்தி கஜேந்திர பொண்ணு பார்வதிக்கு கத்து கொடுத்துட்டா அப்புறம் கண்டிப்பா பார்வதி அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் பார்வதியை யாராலையும் தடுக்க முடியாது. அவ எப்ப அவளை பிஏ ஆக்குனாலோ அப்பையில இருந்து நானும் அதேதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு அவளை விடவே கூடாது. அதனால நீங்க அந்த சாருலதா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. சமயம் கிடைக்கும் போது அந்த சாருலதாவை வெளியில அனுப்பிடுங்க. முக்கியமா பார்வதியும் கஜேந்திர பொண்ணும் செட் ஆகவே கூடாது. இல்லன்னா நமக்கு தான் டேஞ்சர். நந்தினி, இது நீ எனக்கு சொல்லணுமா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். பாத்துக்கிட்டே இரு. சாருவ பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி ஓட விடுறேன்னு. சரி, வச்சுட்டுமா? ஓகே ஆண்டி. ஒரு பேய ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பேய கொண்டு வந்து தலையில கட்டி வைக்கிறாங்க. இதுங்களை ஓட்டி முடிக்கிறதுக்குள்ள என் காலம் முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்புறம் நான் எப்படி இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்றது? விடக்கூடாது, ஓட்டிடுவோம். மாமா, உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். வேண்டாம், இங்க வா. ம்? வா. என்னாச்சு மாமா? ஃபாரின் கஸ்டமர் கூட நம்ம ப்ராடக்ட்ட பத்தி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. சரி, நீங்க போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நில்லு பார்வதி, எங்க கிளம்புற? என்ன பார்வதி, அட்டெண்ட் பண்ண சொல்றேன், போய்கிட்டே இருக்க. ஐயோ, என்னாச்சு மாமா? கிச்சன்ல வேலை இருக்கு, அதனால்தான். அம்மா உன்ன போர்டு மெம்பர் ஆக்கிருக்காங்க, மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சரி, அதனால என்ன மாமா? அதனால என்னவா? வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறது நான் இல்ல, நீதான். நானா? ஆமா. சூப்பர் ப்ரோ. அப்ப அண்ணி முதல்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லுங்க. சின்னையா சும்மா இருங்க. இங்க பாருங்க மாமா, என்னால இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ண முடியாது, ஆளை விடுங்க. ஐயோ, அது வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்ல பார்வதி, வீடியோ கான்ஃபரன்ஸ். சரி, பாத்தீங்களா, இதுவே எனக்கு வர மாட்டேங்குது. இதையே எனக்கு சரியா சொல்ல வராம நான் எப்படி அந்த கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்றது? இங்க பாரு பார்வதி, இப்படி எல்லாத்துக்கும் சாகு போக்கு சொல்லிட்டே இருந்தா அப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. மாமா, நீங்க ஏதோ நம்ம நாட்டுல உள்ளவங்க கிட்ட பேச சொன்னா கூட நான் ஏதோ ஒண்ணு பேசிருவேன். ஆனா எடுத்த உடனே ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச சொன்னா எப்படி மாமா? ஒருவேளை நான் ஏதாவது பேசி அது தப்பாயி அது அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அவ்வளவு ஷாக் எல்லாம் ஆகாத. உன்னை மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொன்னதே அம்மா தான்.
மாமா ப்ளீஸ், நான் அட்டன் பண்ணல. இப்படியே எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் கம்பெனி பத்தி எப்ப தெரிஞ்சுக்க போற நீ? ஐயோ மாமா. இங்க பாரு, நீ தனியா அட்டன் பண்ண போறது இல்ல. உனக்கு நானும் வரணும், ஹெல்ப்பா இருப்போம். இல்ல, இதுல நாளா வேண்டாம். அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே, நீங்க இதை அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ். சரி பார்வதி, இப்ப நாங்க இருக்கோம். நாங்க அட்டன் பண்றோன்னே வச்சுக்கோ. அம்மா, நான், அருண் இப்படி நாங்க யாருமே இல்லாதப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோ. அப்ப நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? அதான் எனக்கும் தெரியல. நீ இப்போதுல இருந்தே கம்பெனி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க. அதான் உனக்கு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ணே, ஆமா அண்ணே, ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். நீங்க இந்த மாதிரி விஷயங்களை இப்ப இருந்தே கத்துக்கோங்க. அம்மா தான் என்ன இந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண சொன்னாங்களா? ஆமா பார்வதி. சரி, அப்ப நான் பண்றேன். ஆனா ஃபாரின் கிளைண்ட்ஸ்னு சொல்றீங்க, அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க. அது எனக்கு புரியாதே ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன், அருண் இருக்கான், நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே, நீங்க தைரியமா லேப்டாப் முன்னாடி உட்காருங்க. லேப்டாப் பின்னாடி இருந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். Hi, madam. How are you? வணக்கம். பார்வதி, வணக்கம் இல்ல, ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்வதி அக்கா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சக்திக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும். Okay, madam. You see, I'm ready to start business with your company. I want no information about your products. Madam, are you ready to give me your company products? புரியலையே. I would like to know about the way you supply, the logistics. Have you got a plan all that? Yes. 1 minute. Okay. Okay வா. ஏய், முதல்ல கேமரால இருந்து கையெடு. என்னாச்சு? கேமராவை மூடணும்னு நாம பேசுறது உங்களுக்கு கேட்கும். கையெடு. அப்படியா? இவ எதுக்கு சோளக்காட்டு பொம்மை மாதிரி வாசல்லே நின்னுட்டு இருக்கா? ஏய், தள்ளு. நில்லுங்க மேம், நில்லுங்க மேம். நீங்க எதுக்கு மேம் உள்ள போறீங்க? உள்ள ஒரு பொருள் எடுக்க போறேன். அத தடுக்க நீ யாரு? மேம், எந்த பொருளா இருந்தாலும் அப்புறமா எடுத்துக்கோங்க மேம். இப்ப யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க மேம். உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? யார் சொன்னது? அதுவும் என்ன? இல்ல மேடம், உள்ள பார்வதி அக்கா வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதி சாரும் அருண் சாரும் கூட இருக்காங்க மேம். பார்வதி ஆன்லைன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாளா? ஆதியும் அருணும் ட்ரைனிங் கொடுக்கறாங்களா? ஏதாவது பண்ணணுமே. சரி, ஆதி அருண் கிட்ட நான் பேசிக்கிறேன். தள்ளு. இல்ல மேம், என்னால உங்களை உள்ள விட முடியாது மேம். ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? என்ன உனக்கு பெரிய கவர்னர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறதா நினைப்பா? நான் நினைச்சேன்னா உன் சீட்டு கிழிச்சு உன்னை துரத்தி விட்டுருவேன். மரியாதையா வழிய விடு. மேம், யாரா இருந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு ஆதி சாரோ அருண் சாரோ ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. நீங்க பிரச்சனை பண்ணாம இப்ப போயிட்டு அப்புறம் வாங்க. தேங்க்யூ. கதை உடைச்சிட்டு வர நீ பாக்குறத பார்த்தா ஏதோ பெரிய அளவுல உன்னை யாரோ சீண்டி விட்டுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு சொன்னாதானே நானும் உனக்கு உதவ முடியும். இந்த வீட்ல அகிலாவுக்கு அடுத்தபடியா எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா நேத்திக்கு வந்து வேலைக்கு சேர்ந்த அந்த டூப்ளிகேட்டோட பொண்ணு என்ன அகிலா ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்றா. அப்படி நான் அகிலா ரூம்குள்ள போகணும்னா ஆதி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் போகணுமா? எவ்வளவு திமிரு. விடு வனஜா,
அவ சொகுசா ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்துட்டால, அதான் யாருக்கு எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியல. அதுக்காக என்னையே முறைச்சுப்பாளா அவ? அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. என்ன பண்றேன்னு பாரு. சரி விடு வனஜா, புதுசா அவ வேலைக்கு சேர்ந்திருக்கால, அதான் முதலாளிக்கு அவ ரொம்ப விசுவாசமா இருக்கா. போக போக ஏதாவது அவ தப்பு பண்ணுவா. அப்போ கழுகு மாதிரி அப்படியே அவளை லபக்குன்னு புடிச்சு முழுங்கிடுறேன். நீ கவலைப்படாம இரு. பாக்காத, வயிறு ஒலிக்கும். நான் வெளியே போய் ஆப்பிள் சாப்பிட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு. கழுகு மாதிரி நான் தூக்கிடுறேன். என்ன? எதிர்பார்க்கல. ஓ முன்னால தனியா இப்படி கார்ல வந்து இப்படி ஸ்டைலா கெத்தா இறங்குவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்ட. கரெக்டா? என்ன சொன்ன நீ அப்போ? கார் ஓட்ட கூட தெரியல, நீ எல்லாம் தலைவியான்னு கேட்டல. இப்ப பார்த்தல உழுதி பறக்க எப்படி ஓட்டிட்டு வந்தன. சரி, இப்ப என்ன சொல்ல வர? சரி விடு, இப்போதைக்கு உன்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு தெரியும். இங்க பாரு நந்தினி, இப்படி நீ என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் தோத்து போய் அவமானப்பட்டு நிக்கும் போது எனக்கும் வர வர உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது, எல்லாம் உன்னோட தலையெழுத்து. எத்தனை தடவை நீ என்கிட்ட தோத்து அவமானப்பட்டு போய் நின்னாலும் நீ திருந்த மாட்ட, அது தெரியும் எனக்கு. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால ஆதிக்கடவுர் பரம்பரைய ஜெயிக்கவே முடியாது. மறுபடியும் 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 சொல்றேன். சரி, வேற ஏதாவது சேலஞ்ச் இருந்தா சொல்லு. அத்தை, சக்தி வரப்போற விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. இவன் இவ்வளவு சீக்கிரம் வரப்போறாங்கிற விஷயத்த என்கிட்டயே சொல்லவே இல்லையே. சர்ப்ரைஸ்ங்கிற பேர்ல நேர்ல வந்து நிக்கிறாரு சாரு. எப்படி இருக்கு சக்தி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? குட். அத்தை என் கூட இருக்காங்கல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அத்தை, இந்த சந்தோஷமான நேரத்துல நான் இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். பார்வதிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. அப்படியா? இந்த பிளானால பார்வதிக்கு நிஜமாவே பெரிய அளவுல சிக்கல் வருமா? கண்டிப்பா வரும் அத்தை. மம்மி, நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாவது மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க மாறவே இல்ல. இங்கே நீங்க அதே வேலையை தான் செய்றீங்களா? மம்மி ப்ளீஸ் மம்மி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. I'm very sorry சக்தி, கோவப்படாத. இனிமே அம்மா இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே, டோன்ட் வரி. ஓகே, போன்ல உன்கிட்ட நீ நேர்ல வரும்போது சர்ப்ரைஸ் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னல. சரி, இப்ப நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன விஷயமா? உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்னது இது? 2 பேரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணுல மம்மி. I know you will be happy. சரி, ரொம்ப டயர்டா இருப்ப, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. ஓகே மேம்.
ஹாய் வந்துட்டியா? எப்போ வந்துட்டனே. ஏய் இப்பதான் வந்த. ம், ஆமா, நான் வந்தது கூட தெரியாம அப்படியே என்ன கண்ண மூடிட்டு யோசிச்சுட்டு இருக்க? என்ன கல்யாண கனவா? ஆ, ம், ம், ஆமா, கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல உனக்கு ஜாப், அதுக்கப்புறம் தான் நமக்கு கல்யாணம். சரிங்க மேடம். பார்வதி அக்கா கிட்ட உன்னை பத்தி சொல்லிருக்கேன். ம், ஆ, கண்டிப்பா உனக்கு வேலை கொடுப்பாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அகிலாண்டேஸ்வரி மேம் கம்பெனில தான் நீ ஜாயின் பண்ண போற. உன் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துரு. ம், அகிலாண்டேஸ்வரி கம்பெனியா? இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே. அது ரொம்ப பெரிய கம்பெனி, நீ கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப. ஏய், என்னடா யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரு. நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நாம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? முதல்ல உனக்கு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில நீ செட் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நமக்கு கல்யாணம். சக்தி, பார்வதி அக்கா கிட்ட ஏற்கனவே நான் உன்னை பத்தி சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப நல்லவங்க, சொன்னா சொன்னதை செய்வாங்க. அதனால உனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும், நீ கவலைப்படாத. ஏய், நீ இருக்கும்போது எனக்கு என்ன சாரு கவலை? ஏய், வேலைக்காக வந்திருக்க, இப்ப கூட விளையாட்டு தானா உனக்கு? சீரியஸா இருடா. உனக்கு வேலை கிடைச்சாதான் நம்ம கல்யாணம். சரி வீடு, டென்ஷன் ஆகாத. குட் மார்னிங் கா. குட் மார்னிங் சாரு. அக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது இவன் தான் அக்கா, பேரு சக்தி. ஓ, வணக்கம் சொல்றான். வணக்கம் சொல்லு. வணக்கம் மேடம். வணக்கம். ஏய் உமா, அத்த, இந்த கஜேந்திரன் பொண்ணு கூட யாரு அவன்? அத்த தெரியல அத்த. திங்கத்துக்கு மட்டும்தான் லாய்க்கு. உங்களை பத்தி சாரு என்கிட்ட நிறைய சொல்லிருக்கான். உங்க ஊரு, குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. நான் சென்னை தான் மேடம். நான் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் மேடம். என் அப்பா அம்மா என்ன கஷ்டப்பட்டு தான் மேடம் படிக்க வச்சாங்க. அப்படியா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். பையனை பார்த்தா ஒரு டைப்பா இருக்கானே. சரி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன் தான் மேடம். ஓ, சரி சரி. நந்தினி கால் பண்றா.